Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட இன்னொரு ஆப்ஷன் go to. இது வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்ஸ் இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வெறும் எல்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து go to. இது வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது எதுக்கு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கண்டிஷன் கொடுத்து எங்கே என்னுடைய ப்ரோக்ராமில் எங்கே ஜம்ப் பண்ணி போய் ரன் பண்ண சொல்கிறேனோ அந்த இடத்துக்கு போய் இது கோடிங்கை ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் ரன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது மெயினாக எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஒரு நேமை வச்சு நம்ம எழுதியிருப்போம், அந்த நேமுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த go to ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். ஓகேங்களா? இதோட சின்டாக்ஸ் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, go to அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே தான் அந்த நேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லேபிள்னு சொல்லுவாங்க. லேபிள் இங்கே செமிகோலன் கொடுக்கணும். இங்கே கொடுக்குற நேம் வந்து எனி நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த கொடுக்குற நேமோட பேர் தான் லேபிள். ஓகேங்களா? இந்த லேபிள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த லேபிள் நான் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பேன்னா, இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து என்னுடைய கோடிங்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுனா, go to அப்படின்னு சொல்கிற போது என்ன லேபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே நேம் இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ என்னோடய கோடிங் இங்கே எவ்வளோ கோடிங் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி எங்கே வரும்னா நேராக லேபிள் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இங்கே என்ன கோடிங் கொடுத்துருக்கணும் அதுக்கான அவுட்புட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இது ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ ஃபைல், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, PHP ஓப்பன் ஸ்கிரிப்ட், PHP க்ளோசிங் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன், ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அந்த வேல்யூ வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் வந்தால் இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிப்போ, வேறு ஒரு கண்டிஷன் வந்தால் வேறு ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்ற வேல்யூ வச்சுக்கிறோம். 1ன்னு கொடுத்தா எனக்கு அடிஷனுக்கு போய் ஜம்ப் பண்ணி அடிஷன் போய் காட்டணும். 2ன்னு கொடுத்தா சப்ட்ராக்ஷன் பண்ணி காட்டணும். 3ன்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டை வந்து வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். வேல்யூ வந்து பிகினிங்கில் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நானாக தான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போது எப்படி நான் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள். இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் டாலர், ஆல்ரெடி உங்களுக்கு இஃப் கண்டிஷன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இஃப் கண்டிஷன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா go to addition அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்து இப்போ இந்த அடிஷனுக்கு போகுது. இந்த அடிஷனுங்கிறத நான் டிஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? பாருங்கள், இங்கே கொடுத்துட்றேன். கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த கர்லி ப்ரைஸ் ஓப்பன் க்ளோஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடிஷன் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 வேல்யூவை நான் அடிஷன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நானாக தான் எடுத்துக்கிறேன். டாலர் p is equal to 60, டாலர் q is equal to 20 எடுத்துக்கிறேன். இது பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? $sum equal to
p plus $q. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சம்மில் இருக்குது. இப்போ இருக்கும் $sum. ஓகேங்களா? ஸோ இந்த பியும் கியூவும் ஆட் பண்ணி சம் பண்ணுற வேல்யூவில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இது எப்போன்னா அடிஷன், இந்த அடிஷன் லேபிள் ஒர்க் ஆகும்போது. ஓகேங்களா? இதுவே வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எழுதுகிறேன். இப்போ நான் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் எஃப் ஒருவேளை வரக்கூடிய வேல்யூ 2ஆக இருந்தது அப்படின்னா equal to true 2. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஈக்குவல் டு கொடுக்காதீங்க. ஸோ ஒரு ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கும் ரெண்டு ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு ஈக்குவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 3ங்கிறது இந்த வேரியபிளில் போய் அசைன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1ங்கிறதும் இந்த வேல்யூங்கிறதும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு வேல்யூ இன்னொரு வேரியபிளில் போய் அசைன் ஆகிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் கண்டிஷன் செக் பண்ணும்போது எப்போவுமே டபுள் ஈக்குவல் தான் கொடுக்கணும். வேல்யூ அசைன் பண்ணும்போது எப்போவுமே ஒரே ஒரு ஈக்குவல் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா நான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கோ டு சப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சப்புங்கிறது இங்கே எங்குமே நான் டிஃபைன் பண்ணல, அதனால சப்புங்கிறது இங்கே போடுறேன். சப் கோலன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த சப்புன்றது என்னென்னா இதே வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே மைனஸ் மாத்திரம் போட்டுறேன். இது வந்து சப்ட்ராக்ஷன் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த ரெண்டு வேல்யூவும் மைனஸ் பண்ணி காட்டப்போகுது. பியிலேருந்து கியூவை சப்ட்ராக்ட் பண்ணி காட்டப்போகுது. இது சப்பு. அடுத்து ஒருவேளை 3ன்னு இருந்துச்சுன்னா அதுதான் எல்சிஎஃப். திருப்பி அகைன் எல்சிஎஃப் கொடுத்து இந்த வேல்யூ 3ஆக இருந்தது அப்படின்னா ஈக்குவல் டு 3 இப்படி இருந்ததுன்னா நான் எங்கே போக சொல்கிறேன்னா கோ டு மல்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஐ மீன் மல்டிப்ளை. இப்படி தான் நான் மல்டின்னு ஷார்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த மல்டிங்கிறத இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? மல்டின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதே வேல்யூ திருப்பி எடுத்துக்கிறேன். அப்படியே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு தரணும். மல்டிப்ளைக்கு வந்து இங்கே அந்த இடத்துல ஸ்டார் கொடுக்கணும். இந்த வேல்யூ மாற்றிக்கோங்க. மல்டி மல்டிப்ளை. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஈக்குவல் டு 3. இந்த இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே போய் ஜம்ப் ஆகி ரன் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் கொடுங்க. எக்ஸாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி டாக்ஸில் PHP கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து கிளாஸ் 6.php அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளாஸ் 6.php கொடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ணோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்படிங்கிறது ஆனில் இருக்கா, அப்பாச் சர்வர் ஆனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோல் பேனல் ஷார்ட்கட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எங்கே இருக்கோ
எக்ஸாம்ப் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸாம்ப் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இது எப்படி ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் க்ரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டு இங்கே வந்து ஷார்ட்கட்டு இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, அப்படி தான் நான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம் கண்ட்ரோல் பண்ணால் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அப்பாச் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்பாச் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். class 6.phpன்னு போட்டிருக்கோம். இது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா PHP கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே class 6.php அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் local host /php class அதுக்குள்ளே class 6.php அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ரன் பண்ணுங்கள். பாருங்கள் 1200 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாங்க வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். 3ன்றது இந்த கண்டிஷனில் எதில் ட்ரூ ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணுது. இது 1 கிடையாது 3. அப்போது இந்த கண்டிஷன்ஸு ஃபால்ஸ். அதனால் நேராக எல்ஸ் இஃப் இங்கே வரும். இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 2 செக் பண்ணுது. இதுவும் கிடையாது, ஏன்னா வேல்யூ 3. அப்போது இந்த கண்டிஷன்ஸும் ஃபால்ஸ். அடுத்து இந்த கண்டிஷனுக்கு வருது. இஃப் வேல்யூ ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஆமாம் இங்கே வேல்யூ வந்து 3 இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், கோ டூன்னு கொடுத்து மல்டி அப்படிங்கிற இடத்துக்கு போக சொல்கிறேன். அதனால் என்ன ஆகுனா இங்கே இருக்கிற எந்த கோடிங்குமே ரன் பண்ணாமல் நேராக ஜம்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த மல்டின்ற இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த மல்டியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 வேல்யூ வந்து p ஈக்குவல் டு 60 q ஈக்குவல் டு 20. இந்த 2 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளைங்கிற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு வெறும் வேல்யூ தான் வருது. இது மல்டிப்ளை பண்ணி வந்துச்சா இல்லை எது வந்துச்சுன்னு எனக்கு அவுட்புட்டில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கன்கேட்னேஷன் பண்ணிக்கணும். கன்கேட்னேஷன் பண்ணுறதுக்கு வந்து டாட்டுங்கிறது யூஸ் பண்ணோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அந்த வேரியபிள் வந்து கன்கேட்னேஷன் ஆகும். இட் மீன் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்குவோம். அப்போ வந்து இது வந்து மல்டிப்ளிகேஷன் வேல்யூ அப்படின்னு நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இது நானாக கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து தான் இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு டாட் வச்சு அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் 1200 அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போது இது வந்து சப்ராக்ஷன் வேல்யூ இல்லைங்களா. அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இந்த வேரியபிள் சேரணும். இப்போ நான் வந்து டைரெக்டாக இப்படியே கொடுத்துறேன், டாட் வைக்காமல் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இப்போ 2ன்னு கொடுத்தா தான் இது என்ன ஆகும், சப் அப்படிங்கிறதுக்கு போகும். அப்போ தான் இந்த சப்புங்கிறது எனக்கு ரன் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா எரர் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு வேரியபிள் ரெண்டுமே சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக டாட்ன்றது கொடுத்தா தான் ஜாயின் பண்ணோம். நீங்கள் டாட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணாது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சப்ராக்ஷன் வேல்யூ இஸ் 40, மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் 1200 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விட்ச் கேஸ்ன்னு ஒன்று பண்ணோம். நான் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்ன்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் வந்து பிரேக் கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்த கேஸ்க்கு வந்து அது
போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இங்கே சப்புன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இது இந்த சப்புங்கிறதுக்கு இங்கே ஜம்ப் ஆகி இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கிற கோடிங் லைனாக அதுவே ரன் ஆகும். நான் எந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ண சொல்கிறேனோ அந்த இடத்துல இருந்து அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற கோடிங் வந்து நமக்கு ரன் ஆகிடும். ஓகேங்களா? ஒருவேளை பிரேக் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள், பிரேக் கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எங்கே தான் கொடுக்க முடியும் அப்படின்னா லூப், அதாவது ஃபார் லூப், வைல் லூப் அந்த மாதிரி நம்ம படிப்போம், அதில் தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச், இதில் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த பிரேக்ன்றதை இங்கெல்லாம் தனியாக கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த ஜம்ப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் எந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ண சொல்கிறேனோ அந்த இடத்துக்கு போய் ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் வர்ற எல்லா கோடிங்கையும் ரன் பண்ணிக்கும். எல்லாம் நான் என்னென்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் எல்லாமே ரன் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் 3 கொடுத்துருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே 3ங்கிறது எங்கே இதில் தான் மேட்ச் ஆகுறதுனால மல்டி அப்படிங்கிறது நேராக இங்கே ஜம்ப் ஆகி இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே இடையில இருக்கிற எதுவுமே ரன் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா டைரெக்டாக ஜம்ப் ஆகி இங்கே வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்கும்போது 2ன்னா டைரெக்ட் இங்கே இதில் வந்து இந்த கேஸில் மேட்ச் ஆகிறதுனால அது சப்புக்கு மென்ஷன் பண்ணுது, சப்புக்கு ஜம்ப் பண்ண சொல்லுது. அப்போ சப்புக்கு நேராக ஜம்ப் பண்ணி வந்துட்டு சப்புக்கு அப்புறம் என்னென்ன இருக்கோ இது டோட்டலாகவே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வேல்யூ சப்ராக்ஷன் வேல்யூ வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, சப்ராக்ஷன் வேல்யூஸ் 40, மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் 1200 அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை இப்போ நான் 1ன்னு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா 1ன்ற வேல்யூ எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனில் கோ டு அடிஷன் போக சொல்லுது. அப்போ அடிஷன் இங்கே இருக்குது, இப்போ இங்கேக்கு ஜம்ப் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் அதை ரன் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எங்கே ஜம்ப் பண்ண சொல்கிறேனோ அங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நமக்கு ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட இது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 18 வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை அங்கே கொடுக்கல. அப்போ நான் இங்கேயும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். டாட் வச்சுக்கோங்க. அடிஷன் வேல்யூ இஸ் போட்டுறேன். இப்போ பாருங்கள், addition value is 80, subtraction value is 40, அடுத்து multiplication value is 1200. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் வருது. இது அடுத்தடுத்த லைனில் வரணும்னா நீங்கள் பிரேக் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த பிரேக்ன்றது வந்து ஒரு HTML டேக், அதனால் BR அப்படின்னு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். இந்த BR என்ற டேக் இதோடு சேரணும் அப்படிங்கிறதுனால டாட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த டாட் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இது மட்டும் தனி லைனில் வரும், மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த லைன் போகும். இப்போ பாருங்கள், அடிஷ்னல் வேல்யூஸ் 80 இப்போ இங்கே வந்துருச்சு. அடுத்து இங்கே ஒரு பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா அது அடுத்த லைன் போயிடும். இப்போ இங்கேயும் ஒரு பிரேக் டாட் வச்சுக்கோங்க, BR பிரேக். பாருங்கள், அடுத்த லைனுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கும் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், ஏன்னா இது கடைசி ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால நீ கொடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது கடைசியாக தான் வரப்போகுது அதனால். ஓகேங்களா? இதுதான் அவுட்புட். இப்போ என்னென்னா, இப்போ இதுக்கு அடுத்தும் ஏதாவது ஒரு கோடிங் இருக்குது, சும்மா வந்து ஏதாவது ஒரு கோட் கொடுத்துட்றேன். எக்கோன்னு கொடுத்துட்டு this is testing message அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னும் போது நம்ம இங்கே பிரேக் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறமும் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா நீங்கள் இங்கே பிரேக் ஆட் பண்ணலாம்.
ஸோ எங்கே தேவையோ நீங்கள் அங்கே பிரேக் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் எதுக்குன்னா, என் கோட் எங்கேருந்து எந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகி அந்த இடத்துல இருந்து கண்டினியூஸாக திருப்பி ரன் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோ டு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, வித்தின் த ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும், வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த அந்த ஜம்பிங் வந்து இந்த கோ டூன்னு கொடுக்கும் இல்லைங்களா, இந்த ஜம்பிங் எங்கே நடக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்புக்குள்ளே போய் என்ட்ரு ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லூப் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் போகிற மாதிரி ஒரு லூப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லூப்பிங் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அந்த லூப்புக்குள்ளே திடீர்னு போய் உள்ளே என்ட்ரு ஆகாது இது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்விட்ச் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்விட்ச் கேஸுன்றது வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம. அந்த வீடியோவில் போட்டிருக்க ஸ்விட்ச் கேஸ் ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுது, உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறது புரியும். ஸ்விட்ச் கேஸ் 1 2 3 ஒரு கேஸ்க்குள்ளே இருக்கும். இப்போ நான் திடீர்னு வந்து ஒரு கோ டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேஸ் 1க்கு போ அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கொடுத்தேன் அப்படின்னா டேரெக்டாக ஒரு கேஸ் 1க்குள்ளே போய் உள்ளே என்ட்ரு ஆகாது. ஓகேங்களா? அப்படி என்ட்ரு பண்ண முடியாது. அதுதான் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ வித்தின் த ப்ரோக்ராம்குள்ளே வேலை செய்யும், வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேலை செய்யும், அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் வேலை செய்யாது. அதே மாதிரி வேறு ஒரு ஃபைலில் போய் வேலை செய்யாது. இப்போ இந்த ஃபைலில் ப்ரோக்ராம் இருக்குது, இங்கேருந்து நான் கோ டுன்னு கொடுத்து இப்போ இந்த ஃபைலில் போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைலில் போய் இங்கே ஒரு இதில் வேலை செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. வித்தின் த ஃபைலுக்குள்ளே இருக்கணும், அதுவும் வித்தின் த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கணும், வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். இப்படி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே போய் திடீர்னு என்ட்ரு ஆகாது, ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே போய் திடீர்னு என்ட்ரு ஆகாது. இதுதான் இந்த கோ டு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, நான் எங்கே ஜம்ப் பண்ணி ரன் பண்ண சொல்கிறேனோ அங்கேருந்து கண்டினியூஸாக ப்ரோக்ராம் எண்ட் வரைக்கும் ரன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. லெவல் 1 லெவல் 0லேருந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பிகினர்ஸாக PHP லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேரல் கோட் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.